இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டன் நமக்கு வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு காலையில் இற வைக்க வந்திருக்கோம். இதே நம்ம செட்டு இது. இந்த செட்டு நம்ம ஆடுகளை வைக்கும். காலையில் மக்காச்சோளம் கொடுப்போம். ஊற வச்ச மக்காச்சோளத்தை கொடுப்போம். ஊற வச்ச மக்காச்சோளம். அப்புறம் இந்த ஒரு குடம் தண்ணி வச்சோம்னா சாயந்தரம் மறுநாள் முடிய இருக்கும். ஒரு குடம் தண்ணி கொட்டையை இப்போ அடித்துக்க இப்போ வைக்க இந்த கொட்டையை நம்ம உள்ளே போய் க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு நம்ம இற போடணும். ரெடியாக இருக்குது. திறந்து விட்டு என்ன செய்யணும்னா இப்போ அப்படியே இந்த எங்களுக்கு சுற்றி புல்லாக இருக்குது. அந்த புழுகளை பூரா நம்ம திறந்து அந்த க்ளீன் பண்ணிட்டு அந்த தொட்டியை நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த க்ளீன் பண்ணி திறந்து விட்டோம்னா இதை சுற்றி இருக்கும். சுற்றி மேயம். இப்போ நம்ம திறந்து விட்டோடனே அது ஓடும். இப்போ நான் ஒரு ஆள் மட்டும் வீடியோ இருக்கிறதுனால அதை இந்த திறந்த வீடியோ இருக்க முடியாது. திறந்து விட்ட போதே உங்களுக்கு இந்த வீடியோ போகிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இற போட்டாச்சு, மக்காச்சோளம் போட்டாச்சு. ஆடு ஊரம் பாருங்கள், ஆடு ஊரம் ரெடியாக இருக்குது. திறந்து விட்டோன்னே எப்படி ஓடியாக மட்டும் பாருங்கள். மக்காச்சோளத்தை எப்படி சாப்பிடுன்னு பாருங்கள். இதனால் நம்ம பழக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாகத்தே பழக்கணும். 50 கிராம்லேருந்து பழக்கினாத்தான் இப்போ நம்ம இருக்க. இல்லாட்டி அரிசியை விட இது ரொம்ப மோசமான மக்காச்சோளம். அதனால் கவனமாக நம்ம கொடுக்கணும். இந்த 2 ஆடு மட்டும் மேயுது பாருங்க. இதையும் பற்றி விட்டால் ஓடியாந்துடும். ரெண்டு ஆடு பற்றி விட்டோம்னா ஓடியே போயிடும். அதான் முடிஞ்சு. என்னென்னா நம்ம இந்த இதை கழுவிட்டு தண்ணி வச்சிட்டோம்னா முடிஞ்சு. இப்போ ஆடுகளை பூரா நம்ம திறந்து விட்டோம். பார்த்திங்கன்னா பூரா அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே இது செய்யும். ஆனால் நம்ம உள்ளே க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த மக்காச்சோளத்தை கொட்டினாலே போதும். எல்லாமே உள்ளே வந்துடும். இப்போ கொட்டத்துக்குள்ளே போவோம். கொட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நேற்று போட்ட இற இருக்குது. பருத்தி தான் கொஞ்சம் இதாகுது. என் மேலே ஏறினால இந்த இதுக்கு மேலே இது வளையமாய் போடணும். பார்த்திங்கன்னா உள்ளே இந்த புழுக்க இது போட்டு பாதி வேஸ்ட் பண்ணிடுது. நம்ம தண்ணி இதில் தான் வைப்போம். ஒரு கட்ட தண்ணி வச்சோம்னா மறுநாள் காலையில் முடிய இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளத்தை கொண்டு வந்துட்டோம். மக்காச்சோளம் பூரா அந்த தொட்டியில் இருக்க பூரா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தொட்டி இருக்க இதை பூரா க்ளீன் பண்ணிடுவோம். இதை பூரா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டஸ்ட்டை பூரா தூசியை பூரா வெளியேற்றிட்டு நம்ம அடுத்து மக்காச்சோளத்தை போடுவோம். மக்காச்சோளத்தை போட்ட உடனே எல்லா ஆடுகளும் ஓடியாந்துடும். இது நம்ம கொட்டைகள் இருக்கிற சாமி ஃபோட்டோ. இப்படியே போட்டிங்கன்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆடுகள் ஊரா அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். பக்கத்துலேயே வயல்வெளி இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா வயல்வெளி இருக்குது, நெல் வயல். நேற்று இதுக்கு மருந்து அடித்தாங்க. ஆடுகள் ஊரா இப்போ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா அந்த தொட்டியை பூரா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மக்காச்சோளம் போடணும். இந்த இடம் பார்த்திங்களா, இதை க்ளீன் பண்ண வேண்டி இருக்குது. இதை பூரா ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி இந்த சைடு ஒரு கொட்டவை போகிற மாதிரி இருக்குது. இது போட்டோம்னா அடுத்து நம்ம பிளான் ஒரு 50 ஆடு பிடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதனால் இந்த சைடு நம்ம ஒரு கொட்டையை போட்டோம்னா ஒரு 50 ஆட்டுக்கு நம்ம கொட்டவை போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயே இந்த சைடு இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ஒரு கொட்டை போட்டோம்னா இந்த ஆட்டுக்கு தேவையான இற செட்டு மாதிரி நம்ம ஒரு செட்டை ரெடி பண்ணணும். சரி வாங்க, நான் அடுத்து இற போட்டு அந்த வீடியோ காட்டுறேன். இதுக்கு பூரா
இற வச்சுட்டு வந்து இந்த மாதிரி டோரை லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மணியாப்பில் வந்து நம்ம வந்து வைக்கோல் வைப்போம். பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஆடுகளும் வந்து இப்போ பார்க்கணும், எல்லா ஆடுகளும் கரெக்டாக சாப்பிடுதா, இல்லை ஏதாச்சும் ஒன்று தனியாக நிற்கிறா அப்படின்னு. இந்த ஒரு ஆடு மட்டும் வந்து தனியாக நிற்கிது. இது அடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா வந்து வைக்கோல் வைக்கும்போது திருப்பி பார்க்கணும், திருப்பி தனியாக தான் நிற்கிறதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இற வைக்கும்போது நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ஆடுகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து என்னன்னா பார்த்திங்கன்னா நம்ம இற வைக்கும்போது நம்ம ஆடுகளுக்கு வந்து அந்த இற வைக்கும்போது பார்க்கணும். அப்போனாத்தான் இற வைக்கும்போது நம்ம இற ஓட்டோடனே டக்குன்னு போயிடக்கூடாது. இறவை வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும், எந்த ஆடு சாப்பிட்றதில்ல, எந்த ஆடு நல்லா சாப்பிடுது அப்படின்னு. இப்போ நம்ம காலையிலே வந்தோடனே நம்ம அந்த கீழே நம்ம தொழுவத்தில் உள்ள இது புழுக்கி அப்புறம் பார்க்கணும், ஏன்னா வந்து புழுக்கின்னு தெரிஞ்சிடும். இதுலாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இதாக போட்டு கொஞ்சம் புழுக்க போடாமல் கொஞ்சம் கட்டியாக போட்டதுனால நம்ம வந்து இறை வந்து அதிகமாக போட்டுக்க மாட்டோம். அப்போ வந்து இறையில வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ஆடு வந்து சாப்பிட்டு இந்த மாதிரி தண்ணி குடிச்சுக்கிறோம். தண்ணி குடிக்கோங்க, இந்த மாதிரி தண்ணி குடிச்சுக்கிறோம். அது வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்தினா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து போக வந்து இது சரியாயிடும். ஆடுகளை வந்து நம்ம வந்து வாங்குகிற பெருசு கிடையாது, அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கரெக்டாக நம்ம வந்து அதை வந்து நம்ம கொண்டு போனோம். இப்போ நம்ம வந்து ஆடு இப்போ மக்காச்சோளத்தை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு என்ன சொன்னால் ஒரு டப்பாயில் வந்து 10 இது மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 15 போட்டதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருது. அடுத்து நம்ம 15 போட்டதுனால டக்குன்னு என்ன சொன்னால் திருப்பி ஒரு 13 வந்து போட்டுக்கணும். 13 போட்டால் தான் இருக்கும். இறையில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தினோம்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணலாம். இறை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி வந்து ரொம்பையும் போட்டுறவும் கூடாது, குறைச்சும் போட்டுறக்கூடாது. கரெக்டான அளவில் வந்து போடணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்.